ஸோ இது எல்லாவற்றின் மத்தியில் ஆண்டு சொல்கிறாரு, உங்களை நற்கிரியை தொடங்கினவர் அதை அந்நாள் வரைக்கும் முடிப்பார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, வருஷத்தின் கடைசிக்கு வந்துட்டோம் இல்லையா? ஆல்மோஸ்ட் டிசம்பர் மாதம் சீக்கிரமாக வரப்போகுது. ஸோ இந்த நிலையில் நீங்கள் ஏசப்பா பிறப்பை நினச்சி சந்தோஷமாக வர துதிப்பீங்க இல்லையா? பிள்ளைகளுக்கெல்லாம் துணி எடுக்கணும் வைக்கணும்னு நினைப்பீங்க. அன்றைக்கி காலையிலே சர்ச் போகணும்னு நினைப்பீங்க. எல்லாம் நல்லது. அதே நேரத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது நாங்கள் வளர்க்குற ஏழை பிள்ளையை நினச்சிடுங்க. அது மாத்திரம் இந்த மாதம் கடைசி போயிட்டோம், இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் முடிவடையாமல் இருக்கலாம். வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க, அஸ்திபாரத்தோடு இருக்கும். இல்லை அப்படின்னா வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க, இன்டர்வியூ போட்டிருப்பாங்க, ஒரு காரியம் வாய்க்காமல் இருக்கும். இந்த பிள்ளைகள் கர்த்தர்களை வளர்த்துருப்பீங்க, ஆனால் முழுமையான ஆவிக்கிற வளர்ச்சி இல்லாத அப்படின்னால அப்படியே ஆசிலேட்டிங் நேச்சராக இருப்பாங்க. ஸோ இது எல்லாவற்றின் மத்தியில் ஆண்டு சொல்கிறாரு, உங்களை நற்கிரியை தொடங்கினவர் அதை அந்நாள் வரைக்கும் முடிப்பார். எதைப்படி சொன்னார்? நீங்கள் ஊழியத்திற்கு உடன்பட்டவர்களாக இருந்தபடியா உங்களுடைய கையின் கீழே ஆசீர்வதிப்பார். ஸோ பிரியமான தேவ ஜனமே, எது முடிவடையிலையோ அதை இந்த கடைசி மாதத்தில் அந்த முடிவு செய்வார். சப்போஸ் நம்ம மகளுக்கு கல்யாணம் ஆகலை, இந்த மாதம் ஒன்று தான் இருக்குது, அதுலேயும் கர்த்தர் அற்புதமாக கல்யாணம் பண்ண வைப்பார். சரியா? அதே மாதிரி ஊழியம் செய்கிறீங்க, ஆரம்பிக்கிறீங்க, ஒரு சின்ன வீட்டில் பாஸ்டராக இருக்கீங்க, பயப்படாதீங்க. உங்களுக்கு நான் ஆண்டவர் ஜெப வீட்டை கண்டிப்பாக கட்டித்தருவார். ஏன்னா அவர் ஆரம்பித்தார், அவர் தான் முடிக்கணும். உங்களை நற்கிரிகள், பல நற்கிரியை சொல்லும்போது ஏழைகளுக்கு நம்ம உதவி செய்கிறது, அப்புறம் சமுதாயத்துக்கு உதவி செய்கிறது, பல நற்கிரிகள் இருக்குது. உங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவாய் சுற்றி தெரிந்தார். ஸோ அவர் பரிசீலனை கேட்கும்போது தேவனாய கர்த்தர் நம்ம தூண்டிகிட்டே இருப்பார். நம்ம ஆரம்பிச்சிடும். சிலர் பார்த்திங்கன்னா நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க, அப்புறம் வர நான் டைவர்ஷன் வரும், அது அப்படியே போயிடும், முடியல ஏமாற்றம் வரும். அதே மாதிரி ஊழி நல்லா ஆரம்பிப்பாங்க, இடையில விழுந்து போவாங்க, அவனை தூண்டி விட ஆள் இருக்காது, ஹெல்ப் பண்ண ஆள் இருக்காது, அப்படி மங்கி போயிடும். ஆனால் உங்களில் தேவன் எதை தொடங்கினாரோ அதை முடிப்பார். இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் விடுவிப்பேன்னு சொன்னார். ஆனால் 430 வருஷம் காத்திருக்க வேண்டியதாச்சு. இருந்தாலும் ஆரம்பித்தவர் அவங்க பலவிதமான வாதைகளால் எகிப்தியரை பாதித்து வெளியே கொண்டு வந்தார். சிவந்த சமுத்திரத்தை பிளந்து வெளியே கொண்டு வந்தார். கைவிட்டாரா? இல்லையே. முற்றமுடைய கானான் தேசத்துக்குள்ள நுழையும் வரைக்கும், அதை வேண்டாளை அபரிக்கும் வரைக்கும் அவர் அவரோடு கூட இருந்தார். ஸோ இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உலகத்தின் கடைசி நாள் படி நான் உங்களோடு இருப்பேன். ஐ வில் பி வித் யூ. எதற்காக? உங்களில் நற்கிரியை ஆரம்பித்த நான் அதை முடிப்பேன்னு சொல்கிறார். ஒரு சமயத்தில் அரச குடும்பத்தில் இருந்த ஒரு அருமையான மகள், அந்த மகள் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த தேசத்தில் பைபிள் தூக்குனாலே கொண்டுருவாங்க, என்னென்னோ பண்ணிடுவாங்க. உடனே எல்லாரையும் கூப்பிட்டு பாருங்கள், பைபிள் வச்சுருக்கான், இது ஃபாரின் கார்டு அப்படி இப்படிம்பாங்க. இயேசு கிறிஸ்து ஃபாரின் கார்டாக இல்லைன்னு அவர்கிட்ட இப்போ கேளுங்களேன், சிரிப்பார். ஐம் த காட் ஃபார் ஆல் பார். ஸோ ஃபாரின் கார்டுன்னு ஒன்று கிடையாது. ஸோ தேவனுடைய பிள்ளைகளை எங்கே பிறந்தான்னு. ஸோ அந்த சகோதரி, அந்த ராஜபரம சகோதரி தற்செயலாக அந்த யோவான் சொல்லி வாங்கினது படிக்க ஆரம்பித்தோம். படித்தது ரொம்ப ஆனந்தமாக இருந்துச்சு. ஸோ முதல் முறையாக தன்னுடைய எல்லாவித ரிச்சுவல்ஸை விட்டுட்டு மலர்ந்தார் பண்ணிட்டு ஏசப்பட ஜெபம் ஆரம்பிச்சு. இது எப்படியோ பகையில் இருக்க ராஜபரமலை எல்லாரும் தெரிஞ்சு அவளை பிடிச்சி ராஜ வஸ்திரத்தெல்லாம் அப்படியே கிழித்து அவளை பயங்கர கொடுமைப்படுத்தி முடிவில் எல்லாருக்கும் முன்னாடி அவளை சுட்டு தள்ளணும் அப்படின்னு நினச்சாங்க. 18 சோல்ஜர்ஸ் அவங்க எதிராக இருக்காங்க. ஆனால் ஏசப்பா அன்னைக்கு நைட்டு அவருக்கு ஆச்சரிய சொன்னாங்களா, நீ அரச குடும்பத்தில் பிறந்த மகளே, நீ கலங்காது. இப்போ உடனே எனக்கு மரணம் நேர்ந்தால் உன்னில் நான் ஆரம்பித்த நற்கிரியை முடியாது. நான் தான் உனக்குள்ளே நற்கிரியை ஆரம்பித்தேன், ரட்சிப்ப ஆரம்பித்தேன், என் மீதுள்ள வாஞ்சை அதிகரிக்க செய்தேன்.
இந்த ரகசியத்தை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நீ அங்கலாய்க்கிறேன். பட் நான் உனக்கு ஒன்று பண்ணுறேன். நாளைக்கு உன்னை ஷூட் பண்ண வருவாங்க, ஆனால் நான் உன்னை தப்பு இப்போ நான் கூட இருக்கிறேன். நீ உலகமெல்லாம் போய் சுவிசேஷத்தை அறிக்கணும்னு சொன்னார். இந்த சகோதரி வாலிப சகோதரிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு உள்ளத்தின் வாஞ்சருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி தூக்கிட்டு வராங்க. குண்டு 18 பேரும் இதை துப்பாக்கி எடுத்து சுடுறாங்க. ஒவ்வொரு துப்பாக்கி தோட்டாலும் 3 அடிக்கு முன்னாடி நின்றுச்சு. அது மாத்திரம் இல்லை, திடீர்னு பூமி பிளந்து அந்த 18 பேர் உள்ள போயிட்டாங்க. இந்த மகளிடம் தான் இந்த மலை கட்டி வச்ச சங்கிலி எல்லாமே கலந்துச்சு. அப்போ இயேசுவா சொன்னார், உன்னில் நான் நற்கிரியை ஆரம்பித்தேன், அதை தொடர்வாய் சொல்லி ஜோர்டனை கொண்டு போய் அங்கிருந்து பல நாடுகளுக்கு ஊழியம் செய்ய அழைப்பித்தார். ஸோ சின்ன மெழுகுவர்த்தி அவள் இதயத்தில் எரிய ஆரம்பிச்சு. அது கடலில் பெருசாக கடலில் இருக்க லைட் ஹவுஸ் மாதிரி அந்த அம்மாவுடைய சாட்சி உலகம் எங்கும் பரவிட்டு. அவள் ஒரு யூடியூப் போட்டிருந்தா 12 லட்சம் பேர் அதை பார்த்தாங்க. ஸோ அவளுக்குள்ள சாதாரண ஒரு பிள்ளை, ஏசுதான் யாரும் தெரியாது, அவளுக்குள்ள ரட்சிப்பை ஆரம்பித்த தேவன் தொடர்ந்து அவளை நடத்தினார். ஸோ டோன்ட் வரி, நற்கிரியை ஆரம்பித்தார், அதை முடிப்பார் இயேசுவை. இன்றைக்கு அருமையான பிள்ளைகள் உலகப்புறமான பல நற்கிரியை செய்ய ஆரம்பித்திருப்பார்கள். பிள்ளைகளை ஹாஃப் இயர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, வீடு கட்ட ஆரம்பிப்பது, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே நற்கிரியாக செய்வாங்க. முற்றமுடைய அந்நாள் வரைக்கும் அவளை காத்து அந்த நற்கிரியை பெருகும்படிக்க செய்யும். ஜீசஸ் ஊழியத்தை ஆரம்பித்தார், எத்தனையோ நற்கிரியை செய்தார். முடிவில் அவரை கொலை செய்யணும்னு நினச்சாங்க. ஆனால் அங்கேயும் ஒரு சேவகனுடைய காதை தொட்டு சுகமாக்குறார். அப்படிப்பட்ட கணிப்படையில் செய்யட்டும். யூதனாலும் கிரேக்கனாலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் தீர்க்காயுசும் கிடைக்கும் சொன்னேன். இந்த வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும். நற்கிரியை செய்கிற ஒவ்வொருவரையும் நோக்கி பார்த்து கண்ணீரை துடைத்து அதை முடிக்கும்படி ஸ்தாபனத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. என்ன ஆரம்பிச்சிருப்பாங்கப்பா, அதுக்கு தேவையான வசதி கொடுத்து அதை மிகவும் பெரிய ஸ்தாபனமாக மாற்றும். அவருடைய கண்ணீரை தொடை. பிள்ளைகள் மனம் திரும்பிப்பாங்க. அந்த மனம் திரும்பல அவங்க ஸ்ட்ராங்காக இருக்க செய்யுங்க, வளர்ச்சி அடைய செய்யுங்க. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.